ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டேன். அதில் தேவையான அளவு வந்து ஆயில் விட்டுட்டேன். ஆயில் ஹீட் ஆனோன்னா அது கூட பட்டை, பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கியோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குடல் வேக வைக்கும்போதே நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். அது கூட கருவேப்பிலை மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்கிறக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது வந்து வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரமாக வதங்கிருங்கிறக்காக நான் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்கிறனால தேவைக்கேற்ற மாதிரி வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் மேட்ச் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். வதங்கியோடனே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்து நான் அரைப்போம். அந்த தூள் இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி அரைப்போம். அந்த வீட்டில் அரைச்ச தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவை வந்து கிளறி விட்டுட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த நம்ம வதக்குனதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 விசில் விட்டு குடல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாலாம் நல்லா அப்படியே அந்த குடல் கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த மசாலா வந்து குடல் கறியோட நல்லா மேட்ச் ஆகி நல்லா வேகணும். அதுக்காக நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். சைடில் வந்து நான் தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கசகசா ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கொதிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிஞ்சால் தான் வந்து அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த மசாலா தேங்காய் எல்லாமே அந்த குடல் கறியோட மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ போயிட்டு இருந்தனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அங்கங்கே நான் அலைஞ்சிட்டு இருந்தனால நம்மளால் மேல் வீடியோ எடுத்தேன். பட் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்னுமே வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குடல் கறி இது வரைக்கும் நம்ம பண்ணினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்காக தான் பண்ணியிருக்கோம் குடல் கறி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.